நம்மோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் ஏஆர் இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார், இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திச்சாங்க. இது போன்ற ஆதாரமற்ற செய்திகள் வருவதனால ஊடகங்கள் மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தேமுதிகவினுடைய கூட்டணி நிலைப்பாடு தான் என்ன? எண்ணிக்கை தான் பிரச்சனையா இல்லை கூட்டணியே பிரச்சனையா? சார் வணக்கம். அதாவது தேமுதிக ஆரம்பித்தது தலைவர் கேப்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை முழக்கத்தோடு ஆரம்பித்தாங்க. அது தமிழக மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் நல்லா தெரிஞ்சும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தேமுதிக பலவீனப்படுத்துறதுக்காகவே அதான முயற்சிகளை மேற்கொண்டு வரதா நான் கருதுறேன். முதல்ல அது நான் தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு. தேமுதிக பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொண்டர்கள். அதே மாதிரி 2005 கட்சி ஆரம்பிச்சு 6 மாத காலத்தில் நாங்கள் தேர்தலை சந்திச்சு 234 தொகுதியிலேயே போட்டி போட்டோம். 8.10% ஓட்டு வாங்கணும் தேமுதிக வாங்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 29 தொகுதி தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியில் 40 பாராளுமன்ற தொகுதியில் தனித்து போட்டிட்டு 10% வாக்குகள் மேலே வாங்கினோம் நாங்கள். அந்த அதுக்கு மேல என்னன்னு சொல்ல போனா பாத்தீங்கன்னா 2011 தலைவர் அவர்கள் கூட்டணி வேண்டாம் என்ற நிலை இருந்த போது தொண்டர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அதிமுகவோடு கூட்டணி வைத்து 41 தொகுதிகளை இடம்பெற்று நாங்கள் 29 இடங்களில் வெற்றி பெற்று தலைவர் எதிர்கட்சி தலைவரானால் அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டது என்பது நாடு அறியும், ஊடகங்கள் அறிந்த உண்மை இது. அதே நிலையில பாத்தீங்கன்னா 2014 நாங்க பாராளுமன்ற தேர்தலில் பாஜக, தேமுதிக, பாஜக, பாமக என்ற நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டணி அமைத்து அன்றைய நிலையில் தேமுதிக அந்த கூட்டணிக்கு தமிழகத்திலே நாங்கள் அங்க வைத்து தலைமை பொறுப்பேற்று 14 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டோம். அதற்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தல் மக்கள் நல கூட்டணி என்ற அமைப்பு அந்த தேர்தலில் தேமுதிகவுடைய தலைவர் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவர்கள் இணைந்த பொழுது 106 இடங்களில் தேர்தலில் போட்டியிட்டது தேமுதிக. அதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா அவர் தலைவருடைய உடல் சோர்வு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நாங்கள் மீண்டும் அதிமுகவில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 4 இடங்களில் போட்டியிட்டோம். அதுக்கு அடுத்தாப்புல 2021 பாத்தீங்கன்னா நாங்க தினகரன் அவர்களுடைய கைகோர்த்து நாங்கள் 2001 பாத்தீங்கன்னா நாங்கள் 104 இடங்களில் நாங்கள் 60 இடங்களில் போட்டியிட்டோம். போன 2024 பாராளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று நாங்கள் போட்டிட்டு இருக்கோம். இதுல என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தேமுதிக ஆரம்பித்த காலத்திலிருந்து தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை தமிழகத்திலே தோற்றுவித்த காலத்தில் இருந்து சில ஊடகங்கள் திட்டமிட்டு தலைவரையும் தலைவர் தொண்டர்களையும் பலவீனப்படுத்துவதே ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தவறான செய்தியை வெளிப்படுத்துகின்ற ஊடகங்களுக்கு நான் என் கண்டனத்தை தெளிவுபடுத்த கடமைப்பட்டுக் கொள்கிறேன். தேமுதிக ஒரு சாதாரணமான இயக்கமா யாரும் கருதாதீங்க. எனக்கு வயது 60 வயது ஆயிடுச்சுன்னா ஏறக்குறைய 40 வருட காலம் தலைவரோடு இருந்து எங்களுடைய ரசிகர் மன்ற காலத்திலிருந்தும் தேர்தல் பயணத்துல போட்டிருக்கேன். நானே பாத்தீங்கன்னா 2006 தேர்தல், 2012 உள்ளாட்சி மேயர் சேலம் மேயர் தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் மேலவை தேர்தலில் போட்டி போட்டிருக்கேன். 2016 ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டி போட்டிருக்கேன். இது பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் நாங்கள் தேர்தலில் போட்டி போட்டுக் கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய தொண்டர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. தேமுதிகவுடைய தொண்டர்கள் முதல்ல கேப்டன் தேமுதிக மீது ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. விஜயகாந்த் காலத்திலையும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. அது கட்சியினுடைய நிலைப்பாட்டின் காரணமாகவா இல்ல இந்த கட்சியின் மீதே தனிப்பட்ட காழ்ப்புணர்வின் காரணமாகவா? கட்சி மீதே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான். நான் இன்னும் விவாதத்திற்கு இன்னும் உள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய நான் வரலாம். குற்றச்சாட்டுகள் வைக்கணும்னா இந்த சரியான காலமாக இருக்காது என்பதனால நான் பேச விரும்பல. அது தலைவர் 2006 தேர்தலாக இருந்தாலும் 2009 பாராளுமன்ற தேர்தல், அதே போல 2000 அதுக்கு அடுத்தாப்புல 2011 சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணியோடு இருந்த பொழுதும் சரி, 2016 சட்டமன்ற தேர்தலின் போது தொடர்ந்து சில ஊடகங்கள் பலவீனப்படுத்துவதே அவருடைய வேலையாக இருக்கிறார்கள். எந்தெந்த ஊடகங்கள் என்று நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை. முதல்ல அதை அவங்க மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு உண்மை நிலையை சொல்லுங்க. இந்த மக்களுக்கு எது தேவை? இந்த நிலையில கூட்டணி தேவையா, நல்ல ஆட்சி தேவையா, நிர்வாகம் தேவையா என்பதை பற்றி தான் பேசணுமே தவிர
எந்த கட்சி யாரோட கூட்டணி, யார் என்ன நிலைப்பாடு, 4 தொகுதியா 5 தொகுதியா 6 தொகுதியா, யார் யாரோட கூட்டணி என்பது அந்தந்த கட்சியினுடைய தலைமையும் தொண்டர்களும் முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தை ஊடகங்கள் விவாதம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நான் கேட்கிறேன், நான் வெளிப்படையா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் சார். இப்ப ஊடகவியலாளர்கள் இருக்கிறீங்க, நன்றி, உங்களுடைய யூகங்களையும் அடிப்படையிலும் வெளிப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு கட்சியை பலவீனப்படுத்துறதுல, அதிகாரமற்ற செய்திகளை சொல்றதுல அவங்களுக்கு என்ன வந்துட போகுது? 2026 தேர்தல் களம் ஒரு மாறுபட்ட தேர்தல் களமா இருக்க போகுதுன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப எந்தெந்த கட்சிகளுடைய கூட்டணி எங்கெங்க இருக்குங்கிறது எல்லோரும் இயல்பாக அறிய ஆர்வமாக இருப்பார்கள். அதை ஊடகங்கள் வெளிப்படுத்தலாம். செய்தி தவறாக இருந்தால் நீங்க மறுத்து விட்டு கூட போகலாம்ல. ஆனால் இன்றைக்கு மிக ஆவேசமாக, மிக கோபமாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஏன் இப்படி பேசுறாங்க? செகண்ட், அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். அதாவது ஒரு கூட்டணி, ஒரு அரசியல் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சியோ அல்லது ஆண்டு கொண்டு இருப்பவர்களோ அல்லது ஆள நினைப்பவர்களோ யாரோ ஒரு அரசியல் கட்சியோடு கூட்டணி வைப்பவருடைய நிலைப்பாடெல்லாம் உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். மக்கள் மன்றத்திலே ஊடகங்கள் முன்னால் அறிவிக்கப்பட்டுதான் அந்த தேர்தலை சந்திப்பார்களே தவிர யூகத்தின் அடியில் மறைமுகமாக எதுவும் செய்துவிட முடியாது. அதுவரை ஏன் காத்திருக்க கூடாது? ஏன் தொண்டர்களை 6 தொகுதியில் தேமுதிக போட்டியிடும் என்று சொல்லி தொண்டர்களை ஏன் பலவீனப்படுத்த வேண்டும்? மக்களை ஏன் குழப்ப வேண்டும்? நான் கேட்கிற கேள்வியெல்லாம் அப்ப சில ஊடகங்கள் திட்டமிட்டு தான் அதை செய்யறாங்க அப்படிங்கிறீங்களா? உண்மை. நான் சொல்றது திட்டமிட்டு 2011 சொல்றேன். 2011, 2016, 2019, 21 கடந்த காலங்களிலும் இதே செயலை சில ஊடகங்கள் செய்தன. நன்றி. இந்த முறை உங்களுக்கும் சேர்த்து இது போன்ற தவறான ஒரு செய்தியை அல்லது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நன்றி இளங்கோவன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் குன்னம் ஆர்டி ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார், ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர். சார், நீங்கள் கூட அந்த கூட்டத்தில் நேற்று முன்தினம் பேசுகின்ற பொழுது 3 இடங்களில் ஓபிஎஸ் அணி போட்டின்னு வர்ற ஊடக செய்தியினால ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு கூட பேசியிருந்தீங்க. இது ஒரு திட்டமிட்ட வதந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வதந்தியாக இருந்தா ஏன், எதற்காக? அந்த 3 தொகுதின்றது வதந்திய பாரதிய ஜனதா அதிமுக கிளப்பின செய்தி. அது அந்த அப்படி ஒரு கிளப்பி திமுகவுக்கு எதிர்ப்பா அனைத்து ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு விஜயோட பலத்தை குறைக்கிறதுக்காக அதிமுகவும் பிஜேபியும் செய்த சதி. அது எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, இந்த சீட்ல கூட்டணியில செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்டிஏ கூட்டணி திட்டமிட்ட சதி அந்த சீட்டுகள் சேருன்றத மீடியாக்களுக்கு பரப்புனது. வரைக்கும் மற்றவர்களும் என்டிஏ கூட்டணியை பத்தி எந்த விமர்சனமும் இல்லை. நீங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டு அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணியில் இல்லை, அந்த கட்சியோடு இணைப்பு என்பதுதான் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே தவிர என்டிஏ கூட்டணியோட சேர மாட்டேங்கிறத எந்த இடத்துலையும் சொல்லலையா உறுதியா? நீங்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், டிவி சாரா இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியில ஏன் சேரலன்றதுக்கு காரணம் தான் எடப்பாடி தலைமையை ஏற்க மாட்டோம்னா, அது கூட டிடிவி சார் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. நாங்க 23 தான் அறிவிக்கிறோம். நாங்கள் இணைப்புன்ற கோஷத்தை தான் வச்சோம். அன்புமிகு உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு கூட இணைப்பு சம்பந்தமா பேசிட்டு வந்தோம் தான் எங்க ஐயா சொன்னாரு. ஆக நாங்க என்டிஏ கூட்டணியில சேர தயாரா இருந்தோம். அதிமுகவில் இணைவதற்கு தயாரான நிலையில 23ஆம் தேதி காலையில வரைக்கும் இருந்தோம். அதற்கான சைகையோ அதற்கான ஆயத்த பணியோ எதுவும் நடக்காத பட்சத்தில் எடப்பாடி அவர்கள் தான், இப்ப நீங்க பிஜேபி இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டாயம் இணைப்பதில்லை என்ற கதவை இழுத்து மூடி எங்களை அதிமுகவில் இணைப்பதில்லை என்ற அந்த கண்டிஷனை போடும் போது நாங்க திருப்பி என்டிஏவுக்கு அந்த கண்டிஷனை போட வேண்டிய சூழ்நிலை வந்துருது. நாங்க டிக்ளேர் பண்றோம். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call